ஹாஸ்பிட்டல் சகோதரர்களே, ஹாஸ்பிட்டல். நம்ம எங்கட பொஞ்சாதி மாற எவ்வளவு ஒழுக்கமா வளர்க்கிறோம். அடுத்தவனை பார்க்க விடுறது இல்ல, நல்ல பண்பு. அடுத்தவன் பார்த்தா கோபம் ரோசம் ஒரு ஆம்பளைக்கு வரணும், அந்த ஆம்புல. ஆனா நம்ம எவ்வளவுதான் மூடி மறைச்சி வளர்த்தாலும் அந்த புள்ளைக்கு பிரசவம் வந்துட்டா காட்டக்கூடாதவனுக்கு தானே தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த இடத்துல பெண் பிள்ளைகளை சுமந்த பெற்றோர்களை அழைத்து கேட்கிறேன், நீங்க எல்லாரும் உங்களுடைய பெண் பிள்ளைகளை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். எதுக்கு? சமூகத்தில் போய் ஹராத்தை செய்கிற ஒரு அக்கவுண்டராகவா? சமூகத்தில் போய் ஹராத்தை செய்கிற ஒரு லோயராகவா? சமூகத்தில் போய் அந்நிய ஆண்களோடு கூடிக்குழாவி ஹராத்தை செய்கின்ற இன்ஜினியராக மாற்றுவதற்கா? எதுக்கு ட்ரை பண்றீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், நீங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒரு விஓஜி டாக்டராக மாற்ற முடியும் என்றால், இறையச்சம் உள்ள அல்லாஹ்வை பயந்த இஸ்லாமிய பெண்களை நேசிக்கின்ற முஸ்லிம் பெண்களின் மானத்தையும் மறுவாதியையும் கட்டி காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஓஜியாக உங்களோட பெண்களை உருவாக்கலாமா? அதுக்கு மட்டும் படிக்க அளவு கொடுங்க, வேற எந்த துறைக்கும் படிக்க அளவு கொடுக்காதீங்க. உங்களோட புள்ளைக்கு நல்லா சாப்பாடாக்கி கணவனை மதிச்சு புள்ள குட்டியை வளர்க்க தெரிஞ்சா போதும். அதை விட இந்த சமூகத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சேவை விஓஜி பிரச்சனை தான். ஆனா இந்த சமூகம் நல்லா விளங்கிக்கங்க, உருப்படியான பெண் விஓஜிகளை உருவாக்காது. விஓஜிகளை ஆண்களை பார்த்துத்தான் உருவாக்கும். இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக போட்ட திட்டம். ஆனா ஒன்று ரெண்டு எங்கேயாவது குழுகுற ரெண்டு என்ன செய்யும்? வரும் விஓஜி, அதுவும் பணப்பிசாசியாக அல்லது சுரண்டி வாழுகின்ற டாக்டர் மாராத்தான் இருப்பாங்க. அதனால சொல்கிறேன் சகோதரர்களே, நானும் அல்லாட்ட குற்றவாளியாகலாம், நீங்களும் குற்றவாளியாகலாம். குறிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள், இந்த சமூகத்தில் இருக்கின்ற பணக்காரர்கள், இந்த சமூகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், இந்த சமூகத்தை வழிநடாத்த வேண்டும் என்று துடிக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் மீதிலும் இந்த நூற்றாண்டிலே கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி அதுதான். விஓஜி உருவாக்க வேண்டும், லேடிஸ் விஓஜி. சில பேர் சொல்றாங்க நமக்கு இந்த நாட்டில் செய்யல. நான் கேட்கிறேன், என்னங்க செய்யல இந்த நாட்டில்? நம்ம என்ன செய்யல? எதுக்கு நம்மட ஏஜென்ட் வைக்கல? எதுக்கு நம்மட ஏஜென்ட் வைக்கல? எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க உலக இலங்கை மட்டத்தில் அப்படியே சுத்தி பாருங்க, அதிகமான மெடிக்கல் சென்டர் நடத்துறவங்க யார் தெரியுமா? எங்கடவங்க தான். அதிகமான மெடிக்கல் சென்டர் நடத்துறவங்க எங்கடவங்க தான். ஆனா விஓஜிக்கு ஒரு டாக்டரை வச்சு தண்ட சொந்த செலவுல சல்லி கொடுத்து ஊர் மக்கள் வசூல் பண்ணி சம்பளம் கொடுத்து வைத்தியம் பார்க்கிற ஒரு விஓஜி டாக்டர் இன்னும் ஒரு சென்டரை காணல. ஏன் இந்த சமூகம் சிந்திக்கவில்லை? ஏன் சிந்திக்கவில்லை? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சில பெண்கள் அந்த இதுளுக்கு போய்த்து ஒவ்வொரு மாசமும் கிளினிக் போட்டு கொடுத்திருக்கான். விலங்கல்ல சகோதரர்களே, ஒரு காலத்தில் இந்த பிரசவம் எல்லாம் நோயே கிடையாதுங்க. சமூகத்தில் இந்த உஸ்ஸாமா மாதிரி பெண்மணிகள் பார்த்த வேலை இது. ஒவ்வொரு மாசமும் போய் தூக்கு காட்டு, தூக்கு காட்டு. எதுக்கு இது? நான் கேட்கிறேன், 40 வயசு வாழ்ந்த ஆண்கள் உங்களோட உம்மா மாட்ட கேளுங்க, உங்களோட உம்மா மாட்ட கேளுங்க, எங்க புள்ளைய பெற்றீங்க? ரோட்டிலையும் வீட்டிலையும் காட்டுலையும். அதை கொண்டு போய் சீரழிச்சு நம்ம பொம்புளை புள்ளைகளை சீரழிக்கிறதுக்கு வைத்தியத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், நம்ம சமூகத்தை கட்டி எழுப்பணும்னு ஆசைப்படுற நம்ம பள்ளிக்கு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டுறோம், லட்சக்கணக்கு கொட்டுறோம். கியாமத் நாள் அடையாளம் பள்ளிகள் அலங்கரிக்கப்படுவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியை கட்டுறதுக்கு என்ன அளவு கொடுத்தாங்க? மதீனா சாம்ராஜ்யம் பெருகிறது, பள்ளியில் இடம் போதாது சொன்னாங்க, பள்ளியை பெருக்கணும். வேலைக்காரவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, கண்ட்ராக்ட் செய்யறவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, பள்ளியை பெருசாக்குறது மட்டும்தான் வேலை. பூமியை பதனிடுறதோ, செவத்துக்கு என்ன செய்யறதோ, முலாம் பூசுறதோ, இந்த வேலையெல்லாம் செய்யப்படாது. சொல்லிய புகாரில் வருது செய்தி. ஆனா நம்மட பள்ளிக்கு போட்டு கொட்டுற கொட்டு அழகா என்ன செய்யணும்? விஓஜி ஹாஸ்பிட்டல் உருவாக்கிடுவாங்க. சிந்திப்பதற்காக சொல்கிறேன். சமூகத்தை உண்மையிலே சீர்திருத்த வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் எங்கள் மீது ஒரு ஃபர்து கிஃபாயாவாக நினைத்து இதற்கான ஒரு மஷூரா, இதற்கான ஒரு முயற்சி இந்த இஸ்லாமிய கிராமம் திஹாரியில் இருந்து ஆரம்பிக்குமாக இருந்தால் உண்மையிலே இந்த ரமதான் உருவாக்கிய சமூகம் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் சகோதரர், மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்க இந்த திஹாரிய பேசா வச்சு இலங்கையில் இருக்கிற விஓஜி பொம்புளை டாக்டர்மாரை தேடுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க மாசம். அதை தாரோண்டு சொல்லி உள்ள தனவந்தர்களை பிடிச்சி இங்க ஆரம்பிப்பீங்கடா, நிச்சயம் என்ன செய்யும்? பேங்குங்க, பேங்க் கண்டவன் நின்றவன் பேங்க் திறக்கிறான், சேவை செய்யறோம் பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தடுக்கலையாம், ஒன்றும் பேசலையாம். ஓ, மெடிக்கல் சென்டர் திறக்கிறா என்ன செய்யுமா? விஓஜி வேலை செய்யறா கவர்மெண்ட் பேசுமா? எங்கேயோ சிந்திச்சு எங்க சமூகத்தை முன்னேற்ற போறாங்க. எனவே சகோதரர்களே, நிறைய காரணிகள் இருக்குது. இந்த ஆண் பெண் கலப்பு என்பது இஸ்லாமிய வரம்பை தாண்டி செல்கிற பொழுது அது சீரழிவை ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும்.